சம்திங் வில் ப்ரொடியூஸ் விச் வில் கண்ட்ரோல் த இன்சுலின் அப்படின்னு ஒரு ஒரு ரிசர்ச் ஒண்ணு சொல்றாங்க. ஆனா ஓகே. நீங்க நீங்க எப்படி சொன்னீங்கன்னா, லைக் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சுகர்ன்றது ஆக்சுவலி வந்து இது ஓவர் நியூட்ரிஷன் தான். இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நீங்க எப்படி ஒரு பிரேக் எடுத்து சாப்பிடுறோம். இல்லன்னா அது லிவர் பாதிக்கும். ஸோ அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் ம். இனிஷியலா அப்படிதான் இங்கிலீஷ் மெடிசன் அதுதான் சொல்லுது. இப்ப ம். நம்மளோட கல்ச்சர்லயுமே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, 2 வேள சாப்பிடுறது. அப்பல்லாம் ஹெல்த்தியா தான் இருந்தோம். அப்பல்லாம் ம். இது இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ சிமிலர்லி திஸ் ரிசர்ச் கேம் டூ சேம் சினாரியோ தட் யூ ஹேவ் டு கிவ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்ல அந்த மாரிலாம் சொல்றாங்க. பட் தட் இந்த அதுல நீங்க ரொம்ப இது இல்ல அப்படி பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்ற மாரி சொன்னீங்கல்ல. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஆல்சோ இந்த 100 கேலரீஸ் 100 கேலரீஸ்ன்றது எப்படி பாசிபிள்ன்ற? அது ரொம்ப சிக்கலானது. இதுக்கு வந்து சிம்ப்ளஸ்ட் ஆன்சர் ஒண்ணு சொல்ல ட்ரை பண்றேன். அ நாம வந்து மனிதர்களா ஆகுறதுக்கு முன்னாடி எவல்யூஷன்ல நீண்ட நெடிய காலம் மரங்கள் மேல குரங்குகளா இருந்தோம்னு சொல்லலாம். சொல்லலாம். ஓகேங்களா? அ அப்போ ஒரு குரங்கோடைய ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்ம தரையில இறங்கி வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்ச பிற்பாடு, அதுல வந்து ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் நெறைய சேர்ந்துச்சு. ம். இல்லையா? ம். அதுக்கு முன்னாடி எலிகளா இருந்து, எலி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். டைனோசார்ஸ் ம். எல்லாம் பூமியில சுத்திக்கிட்டு இருந்த காலம். மனித மனிதனுடைய மனிதனுடைய மூதாதையர்கள், மேமல்ஸ் அதாவது பாலூட்டிகள் எப்படி இருந்ததுன்னா, எலியோட சைஸ்ல, எலியோட ஷேப்ல இருந்தது. ஆ. ஸ்குரல் எலிங்கிறது கொஞ்சம் கொச்சையா இருக்குன்னா, நீங்க ஸ்குரல கூட எடுத்துக்கலாம். அணில் மாதிரி ஆ. இருந்தோம்னு வச்சுக்கலாம். ஆ. ஓகேவா? சோ ம். இந்த அணில் வந்து தரையில இருக்கிற பொருட்கள மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா மரம் ஏற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ம். ம். தரையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு அதோடைய உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, விதைகள், ம். அப்புறமா கொட்டைகள், அப்புறமா சின்ன சின்ன வேர்கள். பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ம். இருந்தது. ம். ஓகேவா? ஆனா எப்ப மரம் ஏற ஆரம்பிச்சுச்சோ, மரங்கள் வந்து வேற ஒரு விஷயத்தையும் உற்பத்தி பண்ணுது. ம். மரங்கள் வந்து பறவைகளுக்காக உற்பத்தி பண்ற ஒரு உணவுப் பொருள் தான் பழம். ஓகேவா? ம். ஃப்ரூட்ஸ். பழங்கள வந்து மரம் உற்பத்தி பண்ணுது. அது பறவைகள் மட்டுமே சாப்பிடணுமா? நாம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு குரங்குகள் அது சாப்பிட ஆரம்பிச்சுருச்சு. ம். ஓகேங்களா? இப்ப குரங்கு வந்து பழம் சாப்பிடும் அ பூச்சிகளையோ ம். அல்லது அ விதைகளையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ம். அது அது வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட் கிடையாது. ம். ஏன்னா, ஒரு பூச்சிங்கிறது கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் புரோட்டீன், வேற 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 வகையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலந்தது தானே. ஓகே. ஃபேட் அது இது எல்லாமே சேர்ந்தது அது. ஒரு ம். பேலன்ஸ்டான ஒரு ஃபுட். ம். ஆனா பறவைகளுக்காக உற்பத்தி பண்ணப்பட்ட பழங்கள் இருக்கு இல்லையா? ம். அது வந்து ஜஸ்ட் சுகர் பவுல்ஸ் ஆக்சுவலா. ம். ஒரு பழங்கிறது ஒரு 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 சர்க்கரை தண்ணி மாதிரி ம். இல்லையா? ம். அப்படி அந்த பழம் பழம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, பூல இருந்து பழம் வருது. பூல வந்து பூச்சி இனங்களுக்காக தேன் உற்பத்தி பண்ணுச்சுல்ல மலர், செடி ம். கொடி. ம். அந்த தேனோடைய நீட்சி தான் பழத்துக்குள்ள இருக்கிற இனிப்பும் கூட. ஓகே. ஓகேங்களா? ஆ. அப்ப அந்த பழத்துக்குள்ள இருக்கிற சுகர் இருக்கு இல்லையா? அதோட சுகர் கன்டென்ட் வெரி ஹை. பழங்கள் ம். எல்லாமே வந்து சர்க்கரை கிண்ணங்கள். ம். பறவைகளுக்காக உருவாக்கப்பட்ட சர்க்கரை கிண்ணங்கள். ம். பறவைகளுக்கு அது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி பழகின ஒரு உயிரினம் கிடையாது அணில்கள் எல்லாமே. ம். சோ பறவைகளோட இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இன்சுலின் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கிடையாது. ம். அது சிம்பிளா எடுத்துக்கிற குளுக்கோஸ வந்து அது முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும். அத ஸ்பெண்ட் பண்ணிடும். ம். அண்ட் பறவைகளோட வெயிட் இன்கிரீஸ் ஆக முடியாதுங்கிறதுனால அதுல ஃபேட் ஸ்டோரேஜ் கிடையாது. ம். ஒரே எக்செப்ஷன் கோழி மட்டும் தான். அதனால தான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவரு ம். ஃபேட் எப்படி ரெட்யூஸ் பண்றது? பெல்லி ஃபேட் எப்படி ரெட்யூஸ் பண்றது? ஃபேட்டி லிவர் வேற வந்துருச்சு. ஃபேட்ட ஆ. எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ஆ. நான் இதே தான் சொன்னேன். கோழிய தவிர மத்த எந்த பறவை வேணாலும் சாப்பிடுங்க. காக்கைய கூட பிடிச்சு பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. ஆ. ஆ. கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆ. கேட்கறதுக்கு நாராசமா இருக்கும். ஆனா ம். காக்கை கூட பெட்டரான ஒரு உணவு தான். கோழி கிடையாது. ஏன்னா கோழி வந்து ம். ஃபேட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுட்ட ஒரு உயிரினம். ஓகே. ஃபேட் டெபாசிஷன் இருக்கு கோழில. இந்த கண்ட்ரி சிக்கனும் சொல்றீங்களா? கண்ட்ரி நாட்டுக்கோழி. சிக்கன் ஓரளவுக்கு பெட்டர். ஓகே. பிராய்லர விட கண்ட்ரி சிக்கன் பெட்டர். மொத்தத்துல சிக்கனையே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு வேற பறவைகள சாப்பிடுறது இன்னும் பெட்டர். ம். பட் ஆனா மீட்டு? அது கவனமா சாப்பிடணும். ஏன்னா நெறைய தடை செய்யப்பட்ட பறவைகள். நீங்க பாட்டுக்கு போயிட்டு ம். அ எல்லா பறவையும் கொன்னா பல பறவைகள் வந்து பாதுகாக்கப்பட்ட இனங்கள் இருக்குது. அத கொல்லாம ம். பாத்துக்கங்க. அ ஓகே. ஓகே. அதான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலா என்னோட பெர்சனல் ஸ்டாண்ட் என்னன்னா, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது தான். இது ம். வேற ம். வழி இல்லாத ஒரு தொடக்கத்துக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ம். ம்.